everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ரோஸ் ப்ரூன் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் பண்ணணும், உரங்கள் எந்த மாதிரி கொடுக்கணும், என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கழிஞ்ச வீடியோவில் நம்ம ரோஸுக்கு டாப் சாயில் எப்படி மாற்றணும் அப்படின்றத பார்த்தோம். நீங்களும் ப்ரூன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற ரோஸஸ்க்கு அதெல்லாம் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி சாயிலில் மாற்றிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்டாக போய் பார்க்கலாம் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரோஸஸ் டார்மென்சி அப்படின்ற ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு செடியை தயார்படுத்தி அந்த ஒரு ரெஸ்டிங் பீரியடுக்குள்ளே செடியை கொண்டு போகணும். அந்த 1 to 2 months டைமில் செடிங்களுக்கு எந்த விதமான உரம், அதாவது ஃபெர்டிலைசர், ஃபீட் எதுவுமே கொடுக்கல. பூச்சிக்கொல்லி, பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட் கூட நம்ம செடிகளுக்கு எதுவுமே கொடுக்காமல் வச்சுருந்தோம். வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கோம் இல்லையா? ஆனால் அப்பப்போ மழை இருந்தனால எனக்கெல்லாம் சில செடியில் க்ரோத் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தட் இஸ் வெரி நேச்சுரல். ஸோ அதுக்காக நம்ம ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. இனி இந்த ரெஸ்டிங் மோடில் இருக்கக்கூடிய அந்த ரோஸ் செடிகள்லாம் நம்ம ஒரு வளர்கிற மோடுக்கு கொண்டு வரணும். அதாவது அதை வளர்கிறதுக்கு அந்த ரூட்டை ஸ்டிமுலேட் பண்ணணும். ரூட் க்ரோத் இருந்தால் தானே மேலே செடி வளரும். அந்த ஹேர் ரூட், ஒயிட் கலர் ஃபீடர் ரூட் வளர வைக்கணும். அது ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபீடு கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒரேடியாக கொண்டு டோஸ் ஜாஸ்தியாக கூட்டி நிறைய ஏதாவது ஒன்று நம்ம செடிங்களுக்கு கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது டைம் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு 2 week டைம் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபீடு கொடுக்க போகிறோம். அதுதான் இன்க்ரிமெண்டல் ஃபீட் இன் ஷார்ட் இன்டர்வல் அப்படின்னு போட்டிருக்கேன். அது கூடவே இது வரைக்கும் நம்ம செடிங்களுக்கு பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதுவும் நம்ம பிளான்ட்டுக்கு கொடுத்து செடியெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த ப்ரூனிங்க்கு நம்ம கொண்டு போவோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 4 பாயிண்ட்ஸும் தான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் டாப் சாயில் மாற்றும்போது ரூட் ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா ஃபஞ்சிசைட், ஹியூமிக்கும் சேர்த்து ஒரு ட்ரென்ச் செப்பரேட்டாக நீங்கள் கொடுங்க. அப்படி இல்லாமல் ஃபஞ்சிசைட் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இனி ஃபீடு கொடுப்போம்ல, கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஹியூமிக்கும் அது கூடவே சேர்த்து நம்ம ட்ரென்ச்சாக கொடுத்துக்கலாம். தப்பு ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா கடைசியாக பிளான்ட் எல்லாம் க்ளீன் பண்ணி பெஸ்டிசைடும் ஃபஞ்சிசைடும் செடி மொத்தமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். அது மோர் லைக் க்ளீனிங் த பிளான்ட். அதுக்கப்புறமா தான் நம்ம ப்ரூன் பண்ணுவோம். அவ்வளவுதான் ஸ்டெப்ஸு. இது என்னென்ன இன்டர்வெல்லில், எத்தனை நாள் கேப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்ததாக உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 1 month கேலண்டர் காமிக்கிறேன். 1 மாத பிளான். அதில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே சொன்ன மாதிரி அக்டோபர் 1st week நமக்கு ப்ரூன் பண்ணுறதுக்கு ஏற்ற சமயம். செப்டம்பர் லாஸ்ட் டு அக்டோபர் 1st week. அதாவது இதில் நான் 2ஆம் தேதி வரைக்கும் தான் காமிச்சிருக்கேன். செப்டம்பர் மாதம் ஃபுல்லும், அதுக்கப்புறமா அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா அக்டோபர் 2nd day சாட்டர்டே. நான் அன்றைக்கி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ப்ரூன் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டுக்கு ஏற்றாப்பில் நான் இதில் சொல்கிற அந்த ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். என்றைக்கு நீங்கள் ப்ரூன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 20 daysக்கு முன்னாடி, 15 to 20 daysக்கு முன்னாடி நம்ம டாப் சாயில் சேஞ்ச் பண்ணலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி அந்த டைம் பீரியடில் நம்ம டாப் சாயில் பிளான்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற டைம். அது முடிஞ்சு போச்சு. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனி ஃபீடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 21st September, 22nd September அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் இப்போ கூட உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த பீரியடில் இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த ஃபீடுக்குள்ள டைம் பீரியட். அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேட்ஸில் டெய்லி கொடுக்கணும்னு இல்லை, இன்டர்வல் விட்டு விட்டு நம்ம ஃபீட் கொடுப்போம். அதுக்கப்புறமா கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டுக்குள்ளே ட்ரீட்மெண்ட், ஃபஞ்சிசைட், பெஸ்டிசைட், அது ஒரு 28, 29 அந்த டைமில் கொடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு 2 days கேப் வருது. அப்புறமா நம்ம ப்ரூன் பண்ணுறோம். அதுதான் பிளான். நீங்கள் இன்னும் 2-3 நாள் கழித்து ப்ரூன் பண்ணுறீங்க, அக்டோபர் 3ஆம் தேதிக்கு அப்புறமா ப்ரூன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளான் நீங்கள் கேலண்டரில் டேட் பிரகாரம் அந்த டேட் எந்தெந்த நாள் அப்படின்னு கவுண்ட் பண்ணி ஃபீடும் பெஸ்டிசைட் ட்ரீட்மெண்ட்டும் பிளான் பண்ணால் போதும். அடுத்ததாக இந்த ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போது என்ன மாதிரி உரங்கள் நம்ம செடிக்கு கொடுக்கலாம் அப்படின்றத இதில் காமிச்சிருக்கேன்.
இந்த ஃபீடர் ரூட் வளர வைக்கிறதுக்கு நம்ம ஹியூமிக் கொடுக்குறோம். கொஞ்சம் ஆர்கானிக் மெனியூர்லாம் ஏற்கனவே நம்ம டாப் சாயிலில் போட்டு விட்டோம். சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சேர்த்துருக்கோம். அது கூடவே பாஸ்பரஸ் ரிச் ஃபெர்டிலைசர் தான் இப்போது நம்ம கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா NPK 1261-0 தான் போட்டிருக்கேன். 21ஆம் தேதி ஒரு ஃபீட், அப்புறமா 23ஆம் தேதி இன்னொரு ஃபீட். நார்மலாக நம்ம NPK ட்ரென்ச் கொடுக்கும்போது 1 கிராம் 1 லிட்டர் அந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபீடுக்கு 3/4 கிராம் 1 லிட்டர் தண்ணி அந்த ரேஷியோவில் நம்ம கலக்க போகிறோம். கலந்துட்டு செடிங்களுக்கும் நிறைய தண்ணி, நார்மல் வாட்டர் கொடுக்க வேண்டாம். இப்போ ஒரு மக், அதாவது ஒரு 1-1.5 லிட்டர் ஒரு பாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதை கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த ஃபீடை ட்ரென்ச்சாக நம்ம கொடுக்கலாம். இது கூட நீங்கள் ஹியூமிக் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இது கூட நீங்கள் ஹியூமிக் வந்து 1 கிராம் 1 லிட்டர் அந்த மாதிரி கணக்கில் சேர்த்து கொடுக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு NPK வந்து 3/4 கிராம், ரெண்டாவது NPK 1261-0 வந்து 1 கிராம். அப்போ நம்ம அந்த ஃபீடோட டோஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டுறோம். ஒரே டைமாக நம்ம 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து மொத்தமாக கொடுக்குறதில்ல. ஒரு நாள் இடைவெளி விட்டு அப்படி 2 ஃபீட் கொடுக்குறோம். அண்ட் அந்த 22ஆம் தேதி நான் உங்களுக்கு மீடியா ட்ரையாக இருக்குது, நல்ல வெயில் இருக்குது அப்படின்னா நார்மல் பிளெயின் வாட்டர் எப்போது கொடுக்குற மாதிரி கொடுத்தா போதும். இதுக்கு அடுத்தாப்பில் மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு 25ஆம் தேதி அப்புறமா 27ஆம் தேதி அங்கே நம்ம வந்து NPK 052-34 கொடுக்குறோம். அதில் வந்து பாஸ்பரஸும் பொட்டாசியமும் ஜாஸ்தி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்ததில் வந்து கொஞ்சமாக நைட்ரஜனும், பிளான்ட்டுக்கு இப்போதைக்கு லீவ்ஸ் வந்து மெதுவாக தான் க்ரோ ஆகும். அந்த தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நைட்ரஜனும் ஜாஸ்தி பாஸ்பரஸோட NPK கொடுத்துருக்கோம். அப்போது 1261-0, 052-34. இந்த 052-34ம் அதே தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது வந்து 3/4 கிராம் பர் லிட்டர், ரெண்டாவது கொடுக்குறது வந்து 1 கிராம் பர் லிட்டர் அந்த கணக்கில் தண்ணியில் கலந்து அப்படி ட்ரென்ச்சாக நம்ம கொடுத்தா போதும். ஸோ மொத்தமாக 4 ஃபீட் வருது. உங்களுக்கு இந்த 4ம் பண்ண முடியலைன்னா 2 டைம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1261-0 ஒன்ஸ், 052-34 ஒன்ஸ். அது மட்டுமாவது பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த ப்ரூனிங் டேயிலேருந்து ஒரு 10 நாளுக்குள்ளால் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஏர்லியராக கொடுக்கக்கூடாது, ரொம்ப பக்கத்துலேயும் போய் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறமா அந்த பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைடு வந்து ப்ரூன் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பண்ணுற மாதிரி வரணும். அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணாலும் சரி தான். நான் இது எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். பெஸ்டிசைடு வந்து பிளான்ட் லீவ்ஸ் எல்லாம், அஃபெக்டட் லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, கெம் ஆர் எக்ஸோடஸ் இல்லை கான்ஃபிடர் எது யூஸ் பண்ணுறீங்களோ, த்ரிப்ஸ், ஸ்பைடமைட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஒரு பெஸ்டிசைட். அண்ட் ஃபஞ்சிசைடு உங்கள்கிட்ட எது இருக்குதோ, இப்போது நிறைய நாள் நம்ம செடிக்கு ட்ரீட் பண்ணாமல் இருக்கோம், அப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஃபஞ்சிசைட், ஃபார் எக்ஸாம்பிள் ரிடோமில் கோல்டு இல்லை ஸ்கோர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சாஃபோ பவிஸ்டினோ கூட நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு ஆப்ஷன் கூட நான் கொடுத்துருக்கேன். இதில் 1261-0க்கு பதிலாக மஸ்டர்ட் கேக் DAP, இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெண்டையும் ஃபர்மெண்ட் பண்ணி, அதாவது மஸ்டர்ட் கேக்கையும் DAPயும் வந்து நம்ம ஊற வச்சு அந்த லிக்விடை எடுத்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி ட்ரென்ச்சாக கொடுப்போம்ல, அந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஐ பட்டனில் மேலே கூட அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு, என்ன கணக்கு அப்படின்றதும் அந்த வீடியோவில் இருக்குது. இப்போது DAPலாம் ஒரு செடிக்கு 1 கிராம் அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் நம்ம ஊற வைப்போம். மஸ்டர்ட் கேக் வந்து மேக்ஸிமம் 5 கிராம் பர் பிளான்ட் அந்த மாதிரி ஒரு கணக்கில் நீங்கள் எடுத்து ஊற வச்சுக்கலாம். அப்படி மஸ்டர்ட் கேக் இல்லைன்னா கிரவுண்ட்நட் கேக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரென்ச், அந்த ஃபீடு வந்து ஒரு தடவை கொடுக்கலாம். அதில் வரக்கூடியதும் கிட்டத்தட்ட நம்மளோட NPK 1261-0ல் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஆப்ஷனல். ஸோ அந்த ஃபீட் கொடுக்குறோன்னா ஒரே ஒரு தடவை கொடுத்தா போதும், நம்ம 2 தடவை கொடுக்கணுன்னு வேண்டாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக NPK 052-34 வந்து 27th போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். தென் ருட்டீன் நார்மலாக நம்ம பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைட் கொடுக்குறோம்ல, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த ஒரு ஃபீடு மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் வித்தியாசமாக போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பண்ண முடியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறமா ப்ரூன் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. என்றைக்கு ப்ரூன் பண்ணுறீங்க அப்படின்ற டேட் பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் ப்ரூன் பண்ணுங்கள். டே டைம் மார்னிங் டைம் பண்ண வேண்டாம். என்னோடய ரோசஸ் வந்து நான் லாஸ்ட் இயர் ப்ரூன் பண்ண வீடியோஸ் இருக்குது. எந்த மாதிரி பிளான்ட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப
டீட்டெயில்ஸாக அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸும் நான் லிங்க் கொடுக்குறேன், ரெஃபரன்ஸ்க்கு போய் பாருங்கள். இந்த வருஷம் நான் ப்ரூன் பண்ணும்போது வீடியோ போட முடியுமான்னு தெரியல. I'll try to do it. அப்படி இல்லைன்னா ஒரு 2 or 3 plants ப்ரூன் பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு 2nd அக்டோபருக்கு முன்னாடி, அதாவது 30th செப்டம்பர் இல்லை 1st அக்டோபர் நான் ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். நம்ம ரோசஸை ப்ரூன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த 15-20 டேஸ், ப்ரூன் பண்ணதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த 15-20 டேஸ் வந்து ரொம்பவே க்ரூஷியல், ரொம்பவே ட்ரிக்கி டைம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா செடியை வந்து ப்ரூன் பண்ணி விட்டுருக்கும்போ ரூட் அப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அண்ட் செடியில் லீவ்ஸ் இல்லை. அப்போது ரெயின் இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டுக்கு டைபேக் வர நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓவர் வாட்டர் பண்ணினாலும் பிளான்ட் டைபேக் ஆக சான்ஸ் இருக்குது. ப்ரூன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு வாட்டரிங் எப்படி பண்ணோம், மழை டைமில் மழை இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், அந்த ரூட் ஜோன்லலாம் தண்ணி ஜாஸ்தி போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது அடுத்து வர வீடியோவில் விளக்கமாக விரிவாக பார்க்கலாம். நம்ம ரோஸ் செடிங்களை ப்ரூன் பண்ணதுக்கப்புறமா உடனே அடுத்து ஃபீட் எதுவும் கொடுக்க மாட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ கொடுக்கணும், என்ன மாதிரி இன்டர்வலில் எப்படி எப்படி கொடுக்குறது அப்படின்றத நம்ம அடுத்ததாக போட போகிற வீடியோவில் அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ப்ரூனிங். தைரியமாக பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. சென்ட் ஃபோட்டோஸ் ஓ சென்ட் வீடியோ கிளிப்ஸ். I'll try to help you. ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.